இப்போ நம்ம பார்ட் 2 வீடியோல இருக்கோம். பார்ட் 2 1 பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. ஓகே, நம்ம இப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நியூ புஷ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த புஷ் ஹோல்டரை எடுத்து இதில் இருக்கக்கூடிய இந்த கிளிப்ஸை நம்ம வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு புஷ் வந்து டைட்டாக சீட்டிங் ஆகும். நியூ புஷ்ஷை வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம புஷ்ஷை வைக்கலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே ஈரப்பதத்துக்காக ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு ஆயிலை ஃபில் பண்ணிக்கலாம். பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்பாஞ்ச் எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பாஞ்சில் ஆயில் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. புஷ் ஹோல்டரை வச்சு நம்ம லாக்கிங் பண்ணிக்கலாம். ஓகே, பாட்டம் புஷ்ஷை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒயரை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ டாப் புஷ்ஷை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதே மெத்தடில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டாப் புஷ்ஷையும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். வாஷரை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டரில் இந்த ரோட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஷாஃப்ட்டில் நம்ம ஆயிலை கொஞ்சம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். டாப் கவரை நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கட்டின நெட்டு போல்டையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மோட்டாரை நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து மோட்டாரை வந்து சுற்றி பார்க்கலாம். ஃப்ரீயாக சுற்றுதா இல்லை டைட்டாக சுற்றுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மோட்டர் நமக்கு ஃப்ரீயாகவே சுற்றுது. இப்போ நம்ம சேஸில் வந்து ஃபிட்டிங் போட ஆரம்பிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஒரு பொருளாக க்ளீன் பண்ணி நம்ம வந்து ஃபிட்டிங் போட வேண்டியது தான். நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நேராக வச்சு நம்ம ஃபிட்டிங் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, பாட்டம் சைடில் நமக்கு 4 போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 4 போல்ட்டை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். மோட்டாரை நம்ம சேஸில் ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மோட்டாரை ஒரு வாட்டி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மோட்டார் நமக்கு சூப்பராக ரன் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஃபிட்டிங் போட ஆரம்பிக்க வேண்டியது தான். இந்த பிளாஸ்டிக் பாடியை நம்ம வந்து ப்ரஷ் வச்சு நல்லா அடுத்து சேஸை நம்ம இந்த பாடியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மோட்டாருக்கு போகக்கூடிய சப்ளை ஒயரை நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். பாட்டமில் நமக்கு 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்க்ரூ பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ப்ளோயர் ஃபேனை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ப்ளோயர் ஃபேனோட இந்த டாப்பில் இருக்கக்கூடிய புஷ் பிளேட்டை நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இந்த ப்ளோயர் ஃபேனோட பாட்டம் பிளேஸில் மோட்டாருடைய சாஃப்ட்டுக்கும் இந்த ஃபேனுக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய இடம் இருக்கும். அந்த இடத்தாண்ட ஒரு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, அதாவது அலன் கீ ஸ்க்ரூ. அந்த ஸ்க்ரூ நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா முக்கால்வாசி வேலை முடிஞ்சுது. அலன் கீ ஸ்க்ரூவை நம்ம டைட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃபேனை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நமக்கு ஃபேனை சூப்பராக ரன் ஆகுது. இப்போ நம்ம ஃபிட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம ஸ்க்ரூ பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஃபேனை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா கஸ்டமர் கொடுக்கும்போது நம்மகிட்ட ரொம்ப ஒரு டெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம பர்ஃபெக்டாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம வழக்கமாக பண்ணுற க்ளீன் தான். ப்ரஷ்ஷும் துணி சோப்பும் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நான் வந்து ஃபேனை ரன்னிங்லேயே வச்சுட்டு நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் யாரும் இது போல் ரன்னிங்லேயே வச்சுட்டு க்ளீன் பண்ணாதீங்க, ஏன்னா இது ரொம்ப டேஞ்சர். ஓகே, க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம். நமக்கு சூப்பராகவே ரன் ஆகுது. இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட எடுத்துன்னு போய் நம்ம